ಕತ್ತರಿ ಸೋದರ ಏಸಬ್ಬ స్తోత్రం ஏசப்பா அம்மாக்கு கூடி சோதரங்களப்பா அந்த வேலைக்காக நன்றி கத்தாவே ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலும் புரிந்த வெளியில் ஆண்டவரே 7 வார்த்தைகளை குறித்து சுருக்கமாக தியானித்தோம் ஆண்டவரே. இன்றைய தினத்திலும் ஆண்டவரே இந்த 2வது வார்த்தை, நீ இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையை ஆண்டவரே கொஞ்சம் ஆழமாய் தியானிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும். ஒவ்வொரு பகுதியிலும் அசைவாடும். இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் ஆண்டவரே இதை வாசிக்கிறவர்களும் இல்லை சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஆசிரியர் ஒவ்வொரு பகுதியிலும் அசைவாடும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இழந்தான். இந்த 2 கள்ளர்களை இயேசு கிறிஸ்துவுடைய வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன், இயேசு கிறிஸ்து நடுவிலுமாக அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இந்த கள்ளன் சொல்லுகிறான், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அவனுக்கு சொல்லுகிற 2வது வார்த்தையை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் கருத்து, அநேகர் இந்த கள்ளன் ரட்சிக்கப்படவில்லை, ஞானசானம் பெறவில்லை அப்படி என்று சொல்லுகிறதை கேட்கிறோம். ஆனால் இந்த கள்ளன் பாவம் மன்னிக்கப்படாதிருந்தால், ரட்சிப்பை பெறாதிருந்தால் எப்படி ஆண்டவர் அவனை நீ இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அவர் சொல்லியிருப்பார்? இந்த வசனத்தை நாம் இன்னும் கருத்தாய் தியானிக்கும்போது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எண்ணப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், இங்கே மறுபடியும் பிறக்கிறது 2 தடவை மெய்யாகவே என்று சொல்லுகிறான். அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். அப்போ ஜலத்தினால்னா ஞானசானத்தை குறிக்கிறது, ஆவின்னா அபிஷேகத்தை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, யோவான் ஸ்நாபன் இடத்துல ஞானசானம் பெற்று கரையேறி என்ன பண்ணுறார், ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல் அவருக்குள் இறங்கினதை பார்க்கிறோம். மலையிலையா
இந்த வசனத்தை பார்க்கும்போது இவன் ஞானசானம் பெறாவிட்டால் எப்படி பரதேசுக்கு வருவான்? ஒன்று. அடுத்தபடியாக மத்தேயுவில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானசானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதிசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானசானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்போ ஞானசானம் யோவான் ஸ்நாபகன் காலத்திலே அது முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அந்த வசனத்தின்படி இந்த கள்ளன் யோவான் ஸ்நாபகனிடத்திலே ஞானசானம் பெற்றான் என்று அறிந்திருக்கிறோம் இல்லையா? இந்த 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவன் ஞானசானம் பெற்றார்கள். அவனால் ஞானசானம் பெற்றார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த கள்ளனை குறித்து நம்ம பார்க்கும்போது, இன்னும் நான் தியானித்த வசனம் பாருங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 15 to 20 வரை வசனங்களை படிப்போம். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமத்துக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களுக்கு 5 அப்பம் 2 மீன்களை இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். அல்லேலூயா. இப்பொழுது இவன் யோவான் ஸ்நாபகன் ஞானசானம் பெற்றவன். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களில் இவன் கலந்து கொள்கிறான். ஏனென்றால் ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா, அடுத்து ஆவிக்குரிய காரியங்கள் தான் ஈடுபடுவான். இவன் இந்த 5 அப்பம் 2 மீனிலும் பங்கு பெற்றவன், புசித்தவன் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 21 to 24 பாருங்கள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாரும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மரியாலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவன தேவ குமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கே லாசரோ மரித்து போய் கல்லறையில் வைத்து 4 நாள் ஆயிற்று. அப்போ மார்த்தாள் என்ன பண்ணுறா? உயிர்த்தெழுதலை பற்றி மார்த்தாளுக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே அடுத்து 25 to 27 வரை வசனங்களை படிக்கும்போது பாருங்கள். அதற்கு
அவள் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனே கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. அடுத்து அவர் கல்லறை இடத்தில் வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 30ஆம் வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மருத்துவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை எடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளே சொன்ன பின்பு லாசருவை வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இந்த 45ஆம் வசனத்தில், அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது, இந்த லாசரு உயிரோடு எழுந்திருக்க ஆண்டவர் கட்டளையிட்டு உயிர்த்தெழுந்த பிறகு லாசரு உயிரோடு கொண்டு வந்து அவங்க மக்கள் முன்னால் நிப்பாட்டுகிறார். லாசர் 4 நாளைக்கு பிறகு உயிர் பெறுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த அழுகி போன சரீரமானது அவனுக்கு நல்ல ஒரு இளமை சரீரத்தை கொடுத்தது என்று பார்க்கிறோம். இந்த 45ஆம் வசனத்தில், அப்பொழுதும் மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தார்கள். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது, இந்த கள்ளன், 2வது கள்ளனும் இந்த இடத்தில் இருந்திருக்கிறான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒருவன் காணாவிட்டால் அவனால் கிறிஸ்துவோடு நடக்க முடியாது. அல்லேலூயா. யோவான் 6:40, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பியோட சித்தமாயிருக்கிறது என்றார். அல்லேலூயா. குமாரன் யாரென்றால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்கள் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினோட சித்தமாய் இருக்கிறது என்றார். அப்போ குமாரனை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்கள், கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது இந்த செய்தியை கூட அவன் அறிந்திருந்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் 20லிருந்து 23 வசனங்கள் வரை படிப்போம். மத்தேயு 20. அப்பொழுது செபதேவியின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதித்திரமாக,
நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அல்லேலூயா. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவதே என் காரியமல்ல என்றார். அல்லேலூயா. இந்த 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரனாகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். அல்லேலூயா. அப்படியானால் இந்த செபதேயுவின் குமாரன் பாருங்கள், இந்த அம்மா கேட்ட கேள்வி, ஆண்டவர் பதில் சொன்ன காரியத்தையும் நாம் பார்க்கும்போது, அவன் இந்த வலது பார்சத்தில் இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே இந்த கள்ளன் என்ன பண்ணுறான்னா பாருங்கள், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், 2 நாளாகமம் 20:35 யோசபாத்தின் பாருங்கள், அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகின அகசியா என்னும் இஸ்ரவேல் ராஜாவோட தோழமை பண்ணினான். இந்த கள்ளன் நல்ல கள்ளன் தான். இந்த யூதாவின் ராஜா யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான், அவனோட இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இதே போல் தான் இந்த கள்ளன் இந்த இன்னொரு கள்ளனோட இவன் ஒரு ஐக்கியமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது லூக்காவில் 15ஆம் அதிகாரம் 11 பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளையவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்து பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகள் மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேர், பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அல்லேலூயா. இங்கே இந்த மற்றொரு கள்ளன் தான் இங்கே இந்த வசனத்தை எல்லாம் கேட்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனை பற்றிய அறிவு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு, பரம், அதாவது இன்னொரு ராஜ்யம், இடது பார்சம் வலது பார்சம் இருக்கிறது என்பதெல்லாம் இவன் இந்த செய்தி மூலம் அறிந்திருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்பொழுது நாம் பார்க்கும்போது இந்த கள்ளன் வலது பக்கத்து கள்ளனா இடது பக்கத்து கள்ளனா என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம்
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 21 24 வரை. அல்லேலூயா. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷரில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷரிடத்து கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷரில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். அல்லேலூயா. இங்கே ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விலா எலும்பை ஒரு ஆப்ரேஷன் பண்ணி விலா எலும்பை எடுத்து மனுஷியாக உருவாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆதாமுக்கு பாருங்கள், எந்த பக்கத்தில் விலா எலும்பை எடுத்தார் என்று நம்ம அந்த இடத்துல சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. அப்படியானால் நமக்கு வேதத்தில் சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை படிப்போம். சங்கீதம் 45:9. உமது நாயகர்களுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலசு பார்சத்தில் நிற்கிறார். இங்கே ஆதாமுக்கு விலா எலும்பு எது எடுத்தார் என்று அந்த இடத்தில் சொல்லப்படவில்லை என்றாலும், இங்கே உமது நாயகிக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்ரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறார். அப்படியானால் ஆதாமுடைய விலா எலும்பு எந்த பக்கத்தில் எடுத்தார் அப்படின்னா வலது பக்கத்து விலா எலும்பை எடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போது யார்? மணவாட்டி. அல்லேலூயா. ஆதாமுக்கு மணவாட்டி ஏவாள், இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டின்னா நம்ம. அல்லேலூயா.